Good morning student. Now we are discussing about population explosion and birth control. அதாவது மக்கள் தொகை பெருக்கம் ரெண்டு பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய பிறப்பு கட்டுப்பாடுன்னு சொல்லுவோம், பர்த் கண்ட்ரோல். சரி சார், இப்போ வாட் இஸ் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன்னா என்ன? ஒரே லைன் தான். பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்னாவே ரேபிட் இன்க்ரீஸ் த பாப்புலேஷன். எழுதிக்க பார்ப்போம். ரேபிட் இன்க்ரீஸ் த பாப்புலேஷன் இஸ் கால் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன். ஓகே, சரிங்கண்ணா. ஓகே, இப்போ இதில் மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டால் ரேபிட் இன்க்ரீஸ் அப்படின்னா என்ன சார்? மிக வேகமாக உயரக்கூடிய மக்கள் தொகை. அந்த இதுக்கு பேர் தான் மக்கள் தொகை பெருக்கம்னு சொல்லுவாங்க. இதுக்கு நிறைய பேர் இருக்குது. பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்னாவே என்ன மீனிங் அப்படின்னா, இன்னொன்று பாப்புலேஷன் ட்ராப் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதே மாதிரி பாப்புலேஷன் பாம் அப்படின்னு சொல்லுவோம். மக்கள் தொகை பொறி, மக்கள் தொகை வெடிப்பு, மக்கள் தொகை பெருக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்கண்ணா. ஓகே, இப்போ இன்க்ரீஸ் த பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆனதுக்கான காரணங்கள் என்ன? வாட் ஆர் த ரீசன்? ஓகே, முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாப்புலேஷனுடைய ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னு கேட்டால் வந்து ஈக்குவலாக இருந்தது, போத் மேல் அண்ட் ஃபீமேலோடைய ரேஷியோ எல்லாமே. ஆனால் இப்போ எல்லாமே உனக்கு என்ன ஆகுது அப்படின்னு கேட்டால் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. பிகாஸ் வாட் ஆர் த ரீசன் என்ன? ஓகே, முன்னெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா என்னது, நிறைய எண்டமிக் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம், பெண்டமிக் டிசீஸ்னு ஒன்று இருந்தது, எபிடெமிக் டிசீஸ் அப்படின்னு நிறைய டிசீஸ் இருந்தது. நிறைய வந்து பார்த்தீங்கன்னா டு நாட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவர் ஃபார் வேக்சின் கண்டுபிடிக்கலை, எந்த ஒரு மெடிசன்ஸும் இல்லை. இப்போ எக்ஸாம்பிள் கொரோனா மாதிரி, இப்போ கொரோனாவுக்கு என்ன இல்லை அப்படின்னா எந்த ஒரு வேக்சினும் கண்டுபிடிக்கல இல்லையா? அப்போ அதனால் உனக்கு என்ன ஆகும்? மொர்டாலிட்டி ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும், டெத் ரேட் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இது மாதிரிலாம் இருந்தால் உனக்கு ஆட்டோமேட்டிக்காக உனக்கு என்ன ஆகும்? டிக்ரீஸ் த பாப்புலேஷன், மக்கள் தொகையுடைய அளவு என்ன பண்ணும்? குறையும். அப்போ இது மாதிரி இந்த டிசீஸ்லாம் அப்பப்போ என்ன பண்ணும்? வந்துட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஓகேவா? அப்படி தானே? இப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா சரி சார், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த ரீசன் த இன்க்ரீஸ் த பாப்புலேஷன்? அப்போ பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆனதுக்கு மெயின் காரணம் ஹெல்த் ஃபெசிலிட்டி தான். ஓகே, இப்போ ஹெல்த் ஃபெசிலிட்டி அப்படின்னா என்ன மீனிங்? நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவ வசதி, அதாவது சுகாதார வசதிகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ரெண்டாவது பெட்டர் லிவிங் கண்டிஷன்ஸ். ஓகே, இப்போ லிவிங் கண்டிஷன்ஸ் என்ன மீனிங் சார்? நல்லா ஆரோக்கியமான வாழ்வு. ஓகே, ஆரோக்கியமான அல்லது வளம் நிறைந்த வாழ்வு அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் எதை சார் இன்க்ரீஸ் பண்ணுச்சு அப்படின்னு கேட்டால் அங்கே இருக்கக்கூடிய மனிதனுடைய லாங்குவிட்டியை. அப்போ லாங்குவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணது எது சார் அப்படின்னா இதுதான். ஓகே, இப்போ பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆனதுக்கு மெயின் காரணம் என்னம்மா? ஃபஸ்ட்டு காரணம் என்னடான்னு சொன்னால் என்ன சொல்லுவீங்க? இன்க்ரீஸ் அ ஹெல்த் ஃபெசிலிட்டி. ரெண்டாவது வந்து பார்த்தா அப்படின்னா பெட்டர் லிவிங் கண்டிஷன்ஸ். இது ரெண்டு தான் என்ஹான்ஸ்டாக என்ன மீனிங்? ஸ்டிமுலேட்டட் லாங்குவிட்டி. அப்போ லாங்குவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணது ரெண்டு தான். ஓகே, சரிடா. அப்போ அக்கார்டிங் டு எ ரீசன்ட் ரிப்போர்ட், அதாவது இங்கே ரீசெண்டாக யுனைடெட் நேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இவங்க ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்தியாவுடைய பாப்புலேஷன் ஆல்ரெடி ரீச்டு 1.26 பில்லியன். இந்தியாவுடைய மக்கள் தொகை ஆல்ரெடி எவ்வளோ ரீச் ஆகிருச்சுங்கிறான்? 1.26 பில்லியன் ரீச் ஆகிருச்சு. இது எக்ஸ்பெக்டட் டு பிகம் லார்ஜஸ்ட் கண்ட்ரி இன் பாப்புலேஷன் சைஸ், சர்பாசிங் சைனா அரவுண்ட் என்னது 2022 2022 இது சைனாவை பாஸ் பண்ணிடும்னு யார் சார் ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்கா அப்படின்னா யுனைடெட் நேஷன்ஸ். ஓகேவா? சரிப்பா, இதுக்கெல்லாம் ஒரே வழி என்னடா? வாட் ஆர் த ரீசன் சொல்லுங்கள் பார்ப்போம். இப்போ ஓவர் கம், இது வந்து ப்ராப்ளம் ஆஃப் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன். இதுக்கு ஒரே வழி பர்த் கண்ட்ரோல். அப்போ பர்த் கண்ட்ரோல் அப்படிங்கிறது ஒன்லி அவைலபிள் ஃபார் சொல்யூஷன். மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவதில் மிக சிறந்து விளங்கக்கூடிய ஒன்று என்ன சார் அப்படின்னு கேட்டால் பிறப்பு கட்டுப்பாடுன்னு சொல்லுவாங்க. ஓகே, இது முக்கியமான ஒன்று. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பீப்புள்ஸ் மோட்டிவேட்டட், பீப்புளுக்கு என்ன பண்ணும்? எதை மோட்டிவேட் பண்ணும்? ஸ்மாலர் ஃபேமிலி நார்ம்ஸ், அதாவது சிறு குடும்ப விதிகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ அந்த சிறு குடும்ப விதிகளை பற்றி என்ன பண்ணோம்னா எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதாவது நாம் இருவர் நமக்கு இருவர், நாம் இருவர் நமக்கு ஒருவர், நாம் இருவர் நமக்கு எதற்கு இருவர் அப்படிங்கிற இதெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு சார் மோட்டிவேட் பண்ணணும். சரிப்பா, அது மட்டும் இல்லாமல் அட்வர்டைஸ்மெண்ட்டு இவனே கொடுத்துருக்கான் பாருங்கள். அட்வர்டைஸ்மெண்ட் பை யாரால் அப்படின்னா கவர்மெண்டால் எடுக்கணும். என்ன சார்? மீடியா சொல்ல சொன்னது போஸ்டரு, அதே மாதிரி இந்த நோட்டீஸ், இந்த பில்லு, இதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா? பில்லு மேக்ஸிமம் இதுன்னு சொல்லுவோம். அதில் நிறைய ஸ்லோகன் வந்து பார்த்தா அப்படின்னா ஃபார்ம் பண்ணுங்கிறான். என்னது அவனே கொடுத்துருக்கான் பாரு, நாம் இருவர் நமக்கு இருவர், we two our two. அதே மாதிரி நாம் இருவர் நமக்கு ஒருவர், we two our one. அதே மாதிரி இன்னும் நாட் பண்ணிக்கோ, நாம் இருவர் நமக்கு எதுக்கு இருவர். ஓகே, நாம் ஒன் அதாவது வி ஒன், ஓகே அவர் ஒன் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான். இது மோட்டிவேட்டட் டு கண்ட்ரோல் பாப்புலேஷன் க்ரோத் என்னன்னு கேட்டால் இன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாப்புலேஷன் க்ரோத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு மோட்டிவேட் அப்படின்னு சொல்லுவோம். சரி சார்,
இது வந்து சேட்டரைசிங், அதாவது இது எதை தடை பண்ணுங்கிற மாதிரி, எதை ரைஸ் பண்ணணும், அதாவது நிறைய பாண்ட் பண்ணணும். எதுனா மேரேஜபிள் ஏஜ் ஃபீமேல் பார்த்திங்க அப்படின்னா 18 இயர்ஸ், மேல் பார்த்திங்க அப்படின்னா 21 இயர்ஸ். இது ரெண்டுமே வந்து பார்த்தா அப்படின்னா இன்சென்டிவ் கிவன் டு கப்புள்ஸ். இவங்க ரெண்டு பேருக்கும் நம்ம என்ன பண்ணோம், ஸ்மால் ஃபேமிலி நார்ம்ஸ், சிறு குடும்ப விதிகளை பற்றி அவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா எடுத்து உரைக்கணும். அதர் மெசர்ஸ் கண்ட்ரோல் பாப்புலேஷன் க்ரோத் இன் அவர் கண்ட்ரி. ஓகேவா, இதெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா மற்ற கட்டுப்பாட்டு முறைகளுக்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். சரிங்க, ஓகே. நெக்ஸ்ட் ஹெட்டிங் பர்த் கண்ட்ரோல் மெத்தட், கருத்தடை முறைகள் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, இப்போ இந்த பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரே வழி என்ன சார் அப்படின்னு கேட்டால் என்னது, கருத்தடை முறைகள் தான், பர்த் கண்ட்ரோல் மெத்தடு தான், பிறப்பு கட்டுப்பாட்டு முறைகள் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஓகேப்பா. இப்போ இந்த பர்த் கண்ட்ரோல் மெத்தட் என்ன சார் யூஸ் பண்ணுறாங்க, இந்த ப்ரொசீஜர் என்ன? ஓகே, இதில் மேக்ஸிமம் கான்ட்ரப்டிவ் கருத்தடை முறைகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போ இந்த வேலண்ட்ரி யூஸ் ஆஃப் கான்ட்ரப்டிவ் ப்ரொசீஜர், வேலண்ட்ரின்னா என்ன மீனிங் சொல்லுவீங்க, தன்னிச்சையாக யூஸ் பண்ணுறோம். எது அப்படின்னா கான்ட்ரப்டிவ் ப்ரொசீஜர். இதில் என்ன பண்ணுறோம், இப்போ இந்த ப்ரொசீஜரை யூஸ் பண்ணி டு ப்ரிவென்ட் ஃபெர்டிலைசேஷன், த ஃபியூஷன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட் இஸ் கால் சைகோட் த ப்ராசஸ் ஃபெர்டிலைசேஷன். மேல் கேமெட்டும் ஃபீமேல் கேமெட்டும் ஒன்றா இணைவதற்கு அலோவ் பண்ணுவது இல்லை. ரெண்டாவது, ப்ரிவென்ட் இம்ப்ளண்டேஷன். ப்ரிவென்ட் இம்ப்ளண்டேஷன் அப்படின்னு என்ன மீனிங், இந்த ஃபெர்டிலைஸ்டு எக் இம்ப்ளான்டட் டு த யூட்டிரஸ், இதையும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ரிவென்ட் பண்ணுறோம். சார் நம்ம அந்த கான்ட்ரப்டிவ் ப்ரொசீஜரை வந்து யூஸ் பண்ணி என்ன பண்ணுறான் பாரு, ப்ரிவென்ட் ஃபெர்டிலைசேஷன், போத் மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட் ரெண்டு ஃபியூஷன் ஆகாமல் ப்ரிவென்ட் பண்ணுறோம். அப்படியே ஃபியூஷன் ஆனாலும் ஃபெர்டிலைஸ்டு எக் இம்ப்ளான்டட் ஆகிறத என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஸ்டாப் பண்ணுறோம். ஓகே, ப்ரிவென்ட் பண்ணுறோம். சரிப்பா. அப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கான்ட்ரப்டிவ் டிவைஸ் இருக்கு இல்லையா. ஓகே, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கான்ட்ரப்டிவ் டிவைஸ், அதாவது இந்த குடும்ப கட்டுப்பாட்டு இந்த இது கரெக்டாக என்ன சொல்லுவோம், அந்த எக்யூப்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, இது எப்படி இருக்கணும், ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், ஈஸிலி அவைலபிளாக இருக்கணும். ஓகேவா, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லீஸ்ட் சைடு எஃபெக்ட், குறைவான சைடு எஃபெக்டாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் என்னது, சுட் நாட் இன்டர்ஃபைர் வித் செக்ஸுவல் ட்ரைவ், செக்ஸுவல் ட்ரைவ் பண்ணுவதற்கு எந்த இடையூறும் செய்யக்கூடாது. ஓகேப்பா. வாட் ஆர் த கேரக்டர்ஸ், அதாவது வாட் ஆர் த வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து கேரக்டர் என்ன சொல்லுவோம், அதாவது ஐடியல் கான்ட்ரப்டிவ் அப்படின்னு கேட்டால் எழுதிக்கோ, ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், ஈஸிலி அவைலபிளாக இருக்கணும், லீஸ்ட் சைடு எஃபெக்டாக இருக்கணும், சுட் நாட் இன்டர்ஃபைர் வித் செக்ஸுவல் ட்ரைவ், செக்ஸுவல் ட்ரைவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தக்கூடாது. எழுதிட்டியாப்பா, அவ்வளோதான். அடுத்தது, இப்போ இந்த கான்ட்ரப்டிவ் மெத்தட் கிளாசிஃபைடு ஆர் டிவைடட் இன்டு 2 டைப்ஸ். அப்படியே எழுதிக்கோ, கான்ட்ரப்டிவ் மெத்தட்ஸ்னு போட்டாச்சா, அது ரெண்டாக டிவைட் பண்ணுப்பா, ரெண்டாக டிவைட் பண்ணு. ஒன்று டெம்ப்ரவரின்னு போடு, செகண்டு பர்மனண்ட்டு. ஒன்று டெம்ப்ரவரி, செகண்டு ஒன்று வந்து பார்த்தா அப்படின்னா பர்மனண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரி, ஓகே. டெம்ப்ரவரிக்கு கீழே அப்படியே எழுதிக்கோ, நேச்சுரல், கெமிக்கல், மெக்கானிக்கல், ஹார்மோனல் பேரியர் மெத்தட்ஸ், இது எல்லாம் டெம்ப்ரவரியில். பர்மனண்ட்டில் 2 மட்டும் போட்டுக்கோ, டியூபெக்டமி, வாசக்டமி. டியூபெக்டமி, வாசக்டமி, இது 2 மட்டும். ஓகே, டியூபெக்டமி இருக்குது, வாசக்டமி இருக்குது. அப்போ இதில் நம்ம என்ன பார்த்துருக்கோம், பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷனில் இந்த பர்த் கண்ட்ரோல் மெத்தடில் இது வந்து வேலண்ட்ரி யூஸ் ஆஃப் கான்ட்ரப்டிவ் ப்ரொசீஜர், இதனுடைய வேலை ப்ரிவென்ட் பண்ணுறது. இது ஐடியல் கான்ட்ரப்டிவ் வந்து பண்ணி எப்படி இருக்கணும்னு சொன்னேன். வாட் ஆர் த டைப்ஸ், டெம்ப்ரவரி ஒன்று சொன்னோம், பர்மனன்ட் சொன்னோம். டெம்ப்ரவரியில் யாரெல்லாம் இருக்கா,